ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சுகம்பலன் ஆரோக்கியத்தோடு இருக்க எல்லாருக்காக நான் ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் எல்லாம் இனி காரில் எடுத்து வைக்க போகிறோம். பேக் எல்லாம் முதல்ல வந்து இந்த கொய்யாவை வந்து எடுத்து காரில் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி பேக் எல்லாம் வைக்க முடியும். எடுப்புமா தூக்குவீங்களா? தூக்கலாம். சரி, பார்த்து கவனம். மைசூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு போகுது கொய்யா செடி. இதான் அப்போ வைங்க அத்தான். முதல்ல கொய்யா செடியை வைங்களேன். கட்டி வைப்பமா, கயிறு போட்டு கட்டி வச்சிருமா. உயரம் இருக்குல்ல, நிற்கும். இந்த குரங்குனால இங்க இருந்தாங்க கொண்டு போக வேண்டியது இருக்கு. பக்கத்துல அதுல பேக்ல போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்க ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ மலை எத்தனை மணிக்கு மேலே இறங்கலாம் தான்? 5:30 மணி முன்னே இறங்கிடலாமா? 6 மணி ஆகுமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு ரோட்ல தெரியுதா? சின்ன குட்டி குரங்குலாம் நிறைய இருக்கு. இதுக்கு வந்து தெரியுது. அந்த பக்கம் எடுத்தா தெரியாது. நிறைய வீடுகளும் இருக்குல்ல தாங்க காட்டு பகுதியில. பாருங்க, இது வந்து காடு, ரெண்டு சைடும் காடு, நடு பகுதியில வந்து ரோடு போட்டிருக்காங்க. காடுல நடு பகுதியில ரோடு போட்டிருக்காங்க. ஆனா பக்கத்துல ரோடு ஓரங்கள வீடுகளும் இருக்கு, நிறைய கடைகளும் இருக்குதுல்ல. ஆமா, தமிழ்நாடு வந்தாலே அது ஒரு சந்தோஷம் தானே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு பார்டர் வந்தாச்சு. மலை காடு முடிஞ்சது. காடு முடிஞ்சு இனி வந்து கொண்ட ஊசி வளைவு வரும்ல. காடு இன்னும் முடியல, காடுன்னு இருக்கா? காடு முடிஞ்சு தமிழ்நாட்டு காடு. ஓ, கர்நாடகா காடு முடிஞ்சு இனி தமிழ்நாட்டு காடு. வாயில வார்த்தைகளும் வரையில. 37 கிலோமீட்டர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அம்மா, தமிழ்நாட்டுல வந்தாதான் அது ஒரு நமக்கு ஒரு விமர்சனம் போல இருக்கு. எல்லாரும் அப்படிதான் இருக்கு இல்ல, வெளியூர்ல இருந்து வரவங்களும். இனி அடுத்தது வந்து கொண்ட ஊசி வளைவு ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்கலாம். மசால் வடை வாங்கிட்டாங்க. ஆமாம், இது பருப்பு வடை.
உள்ளி வடை கிடச்சா எத்தனை சமோசா இருக்கு உள்ளி வடை தட்டை டாடியா நீ சமோசா எடு உள்ளி வடை நல்லா இருக்கு வண்டியா நல்லா இருக்கு வந்தாச்சு நேரம் வந்து இருட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி வந்து எத்தனை 6:10 ஆயிடுச்சு நம்ம வீட்டிலேருந்து எத்தனை மணி கிளம்பிச்சு 3:30 3:30 மணிக்கு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மணி 6:10 ஆயிடுச்சு இனி இப்போ கொண்ட ஊசி வரோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எவ்வளோ ட்ரக் வருதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதனாலேயே லேட் ஆகும் ட்ரக் வந்துட்டே இருக்குமா நமக்கு போகிறது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் இந்த பக்கம் கீழே பாருங்க பள்ளம் எப்படி இருக்குன்னு பள்ளம் கிளியரா தெரியலையே நீங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க தான் எம்மா கூட்டமா இருக்கு பள்ளம் வந்து கரெக்டா தெரியல பகல்ல என்ன அழகா தெரியும் இப்போ வந்து ரொம்ப பனிமூட்டமா இருக்கு அதனால தெரியல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முதல் வளைவு கொண்ட ஊசி வளைவு பாருங்க போர்டு போட்டிருக்காங்க இது கடைசி அப்படின்னா கீழே இருந்து வரும்போது கடைசி 21 27 உண்டுல்ல இங்கிருந்து போகும்போது 27 ஆமா ஃப்ரெண்ட்ஸ் 27 கொண்ட ஊசி உண்டு வளைஞ்சி போகும் அது வந்து ஃபர்ஸ்ட் தடவை வாரவங்களை எல்லாம் கொஞ்சம் தலை சுத்தின மாதிரி இருக்கும் வளைஞ்சி போறதுனால கொஞ்சம் காது அடைச்ச மாதிரி கொஞ்சம் தலை சுத்தின மாதிரி எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த கொண்ட ஊசி வளைவு பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு கொண்ட ஊசி வளைவு முடிஞ்சு இப்போ இது வந்து அடுத்தது இது நம்ம கீழே இறங்கியது இல்ல அங்க சாப்பிடாங்க இங்க வச்சிருக்காங்க இப்போ வந்து நாங்க சாப்பிட உட்கார்ந்தாச்சு இப்போ வந்து கரெக்டா மணி 8 ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு பெட்ரோல் பம்பில் வந்து சாப்பிட உட்கார போறோம் இனி சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா கிளம்பணும் இது வந்து சாப்பிட்டு கிளம்பலாம் தயிர் அப்புறம் இது வந்து சாதம் இது வந்து சாம்பார் இது வந்து ஊறுகாய் இது சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிட்டாச்சு இனி கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு வந்துடும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க 50 தடவை தானே எங்கள் அப்பா வந்து ஃபோன் அடிச்சாச்சு அவங்களும் தூங்க மாட்டாங்க நம்மளும் தூங்க விட மாட்டாங்க அவங்களுக்கு நிம்மதி இருக்காது நைட்டு யாத்திரை இல்லை அதனால அவங்களும் தூங்க மாட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்தாச்சு என்ன தெரியுது வந்து என்னோட அண்ணனோட வீடு அப்பா இப்போ வருவாங்க கேட்டு திறக்க எங்கள் அம்மா வந்துட்டாங்க கேட்டு திறக்க இதான் எங்கள் அம்மா கேட்டு திறந்துட்டு நிற்காங்க
அடுத்து என்னோட அப்பா வராங்க. அவங்களும் உறங்க மாட்டாங்க, எங்களையும் உறங்க விட மாட்டாங்க. சரி போதும் போதும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். ஆமாம், மணி 4:45 ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.